அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது ஷேர் ஆகுதுங்களா? ஸோ டைரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன பேசிக்ஸ் ஒன்று கற்றுக்கிட்டு உள்ளே போயிடலாங்க. சரிங்களா? அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணும். ஸோ டைரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பேசிக்கா தெரியணும் அப்படின்னாங்க, இப்போ ஒரு பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா டைரக்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது மேல இருக்கக்கூடியத நார்த் வடக்குன்னு சொல்றோம். கீழ இருக்கக்கூடியத தெற்கு சவுத்துன்னு சொல்றோம். இந்த பக்கம் ஈஸ்ட் கிழக்கு, இந்த பக்கம் வெஸ்ட் மேற்கு. எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? இப்ப ஒருத்தரு ஒரு திசையை நோக்கி போறாரு. அங்கிருந்து வலது பக்கம் திரும்புறாரு, இடது பக்கம் திரும்புறாருன்னு சொல்லுவாங்க. இந்த வலது பக்கம் திரும்புறாரு, இடது பக்கம் திரும்புறாருன்னு சொல்லும் பொழுதுங்க, நீங்க அந்த இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அந்த டிரா பண்ணும்பொழுது உங்களுடைய நோட்ட திருப்பி வச்சு கூட பார்த்து, நீங்க அந்த இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எது வலது, உங்களுக்கு எது ரைட்டு அப்படிங்கிற வலது, லெஃப்ட்ங்கிறத வச்சு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வடக்கு நோக்கி போறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அவருடைய ரைட் சைடு இதுன்னு சொல்லுவோமா? அவருடைய லெஃப்ட் சைடு இதுன்னு சொல்லுவோமா? வடக்கு நோக்கி போறாரு அப்படின்னா, மேல் நோக்கி போறாருங்க. அவர் மேல் நோக்கி போகும்பொழுது, உங்களுடைய வலது எதுவோ அதே தான் அவருக்கும் வலது. உங்களுடைய இடது எதுவோ அதுவே தான் அவருக்கும் இடது. ரைட்? நான் சின்ன சின்ன கான்செப்ட்ட ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொரு டெர்ம்ஸ் இதுல எது தேவை, எது முக்கியம் அப்படிங்கிறத பத்தி நான் பேசிட்டு இருக்கேங்க. ப்ராப்பரா கவனிங்க. இது தெரிஞ்சா தான் நம்ம கேள்விக்குள்ள போய் அப்ளை பண்ணவே முடியும். இப்போ ஒருத்தர் வடக்கு நோக்கி போகும்பொழுது, அவருடைய ரைட் எது, லெஃப்ட் எது அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இதே ஒருத்தரு தெற்கு நோக்கி போறாரு அப்படின்னா, கீழ் நோக்கி போறாருங்க. அவரு கீழ் நோக்கி போகும் பொழுதுங்க, இது அவருடைய லெஃப்ட் சைடா இருக்குங்க. இது அவருடைய ரைட் சைடா இருக்குங்க. ரைட்? அவர் கீழ் நோக்கி போறம்பொழுது, உங்களது மாறி இருக்கும். உங்களுடைய ரைட் அவருடைய லெஃப்ட், உங்களுடைய லெஃப்ட் அவருடைய ரைட். இதே அவரு கிழக்கு திசை நோக்கி போறாரு. இப்போ வடக்கு பக்கம் சாரி. இப்போ அவரு இடது பக்கம் லெஃப்ட் சைடு திரும்புறாரு அப்படின்னா, இங்க போவாரு. ரைட் சைடு திரும்புறாரு அப்படின்னா, கீழ் நோக்கி வரும். ரைட்? இதே ஒருத்தரு மேற்கு திசை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுதுங்க, மேற்கு திசை நோக்கி போகும் பொழுதுங்க, அவருடைய லெஃப்ட் சைடு அப்படின்னா கீழ, அவருடைய ரைட் சைடு அப்படிங்கிறது மேல. இப்ப லெஃப்ட், ரைட் அப்படிங்கிறது 4 டைரக்ஷன்லயும் புரிஞ்சுக்க முடியுதா? வடக்கு நோக்கி போனா எது லெஃப்ட், ரைட். தெற்கு நோக்கி போனா எது லெஃப்ட், ரைட். கிழக்கு திசை நோக்கி போனா எது லெஃப்ட், ரைட். அதே மாரி மேற்கு திசை நோக்கி போனா எது லெஃப்ட், ரைட். இதுல நம்ம இங்க படிக்கிற அளவுக்கு மனப்பாடம் பண்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. மக்கப் பண்ணிறாங்க. சோ நீங்க அந்த இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ரைட் எது, உங்களுடைய லெஃப்ட் எதுங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சரியா சொல்லிற முடியும். ஒண்ணு லெஃப்ட், ரைட் சொல்றது. இந்த லெஃப்ட், ரைட் சொன்னதுக்கு அப்புறங்க, ஒருத்தர் ஒரு திசையை நோக்கி போறாரு அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரு கிழக்கு திசையில 100 மீட்டர் நடக்கிறாருங்க. அடுத்து அவருடைய இடது பக்கம் திரும்பி 50 மீட்டர் போறாருங்க. இந்த பக்கம் திரும்பி 50 மீட்டர் போறாரு. இப்ப மறுபடியும் இடது பக்கம் திரும்பி 120 மீட்டர் நடக்கிறாருன்னு கேள்வியில சொல்றாங்கன்னு கவனிங்க. திரும்ப 120 மீட்டர் இடது பக்கம் திரும்பி நடக்கிறாரு அப்படின்னு கேள்வியில சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய இடது பக்கம்னா இந்த பக்கம். இந்த பக்கம் திரும்பி போக போறாரு. 120 மீட்டர் போறாருன்னு சொல்லும் பொழுதுங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். ஆரம்ப புள்ளியிலிருந்து 100 மீட்டர் இந்த பக்கம் போனாரு. மறுபடியும் 120 மீட்டர் இந்த பக்கம் திரும்ப ரிவர்ஸ் ஆக போறாரு அப்படின்னா, 100 மீட்டர் இங்க வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 20 மீட்டர் ஆரம்ப இடத்த தாண்டி போயிருக்காரு அப்படிங்கிறது பிரிச்சு எழுத பழகி. ரைட்? நான் என்ன சொல்றேன்னு புரியுது இல்லைங்களா? எந்த இடத்துல இருந்து போனாரோ, அங்க இருந்து அதே டைரக்ஷனுக்கு 100 மீட்டர் வந்துட்டு, அத தாண்டி மறுபடியும் லெஃப்ட் சைட்ல ஒரு 20 மீட்டர் போயிருக்காரு அப்படிங்கிறத பிரிச்சு எழுதிக்கோங்க. சார் அப்ப 120ன்னு இப்படி எழுதக்கூடாதா அப்படின்னா, தாராளமா இப்படி கூட 120ன்னு எழுதிக்கோங்க. எப்படி 120ன்னு எழுதிட வேண்டாம்ன்னு நான் சொல்றேன்னா, இப்படி 100 மீட்டர் போனாரு. இங்க 50 மீட்டர் போனாரு. மறுபடியும் 120 மீட்டர் வந்தாருன்னு எழுதிறக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, 100னுடைய கோட்டையும் 120னுடைய கோட்ட அத விட சின்னதா போட்டுறாதீங்கன்னு சொல்ல வரேன். ஒருவேளை நீங்க 120 மீட்டர் அந்த மாரி சின்னதா போட்டுட்டீங்க அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய டைரக்ஷன் மாறிரும். ஒருவேளை திசைய பொறுத்து கேள்வி கேட்கிறாங்க, டைரக்ஷன பொறுத்து கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, ரைட்? அவர் எந்த திசையில இருக்கார் ஆரம்ப புள்ளியில இருந்து அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது மொத்தமா மாறிரும். எல்லாருக்கும் புரியுது இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா,
ஒருத்தர் ஒரு திசையை நோக்கி போயிட்டு மறுபடியும் அதே திசையை நோக்கி வராருன்னா எவ்வளவு தூரம் போனாரோ அவ்வளவு தூரத்தை கடந்து எவ்வளவு போறாருங்கிறத கவனிங்க. ஒவ்வொரு கேள்வியும் நான் அதே மாதிரி எழுதுறேன். அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து இந்த டைரக்ஷன்ஸ்ல இத என்ன சொல்லலாம்? ரைட். இத என்ன சொல்லலாங்க? தெற்குக்கும் கிழக்குக்கும் நடுவுல இருக்கனால தென் கிழக்கு அப்படின்னு சொல்லலாம். சவுத் ஈஸ்ட்ன்னு சொல்லலாம். இங்க இருக்கிறத சவுத் வெஸ்ட், ரைட்? தென் மேற்கு அப்படின்னு சொல்றோம். இங்க இருக்கிறத வட கிழக்கு அப்படின்னு சொல்றோம். நார்த் ஈஸ்ட். சோ இங்க இருக்கிறத நார்த் வெஸ்ட், ரைட்? வட மேற்கு அப்படின்னு சொல்றோம். ரைட். இப்ப நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, அந்த டைரக்ஷன்ஸ்ல 8 விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கோங்க. லெஃப்ட், ரைட் தெரிஞ்சிருக்கோங்க. அடுத்து ஒரு அ அது ஒருத்தர் நடந்து போறத டிரா பண்ணும்பொழுது, அந்த கோடு எப்படி போடணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஒருத்தரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல இருந்து கிளம்பி நேரா போயிட்டு, ஒரு 100 மீட்டர் போயிட்டு, ஒரு 50 மீட்டர் போயிட்டுங்க. மறுபடியும் ஒரு 100 மீட்டர் போயிட்டு, மறுபடியும் ஒரு 50 மீட்டர் மேல போயிட்டு, ரைட்? மறுபடியும் ஒரு 100 மீட்டர் இங்க வந்திருக்காரு அப்படின்னா, இப்ப அவரு ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்காருன்னு கேள்வி கேட்பாங்க. ஆரம்ப திசையிலிருந்து எவ்வளவு தூரத்துல இருப்பாரு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இப்ப ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்காருன்னு கேள்வி கேட்கும் பொழுதுங்க, ஆரம்ப புள்ளியும், இறுதி புள்ளியும் ஒரே லைனா கனெக்ட் பண்ணிட்டு இத கண்டுபிடிங்க. அவர் எங்கெல்லாம் சுத்தி சுத்தி போனாரோ அதெல்லாம் கூட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அது எப்பயுமே கேள்வியா இருக்காதுங்க. ரைட்? இப்ப ஆரம்ப புள்ளியிலிருந்து அவர் எவ்வளவு தூரத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுங்க, அவர் எங்கெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போனாரோ அதெல்லாம் கூட்டக்கூடாதுங்க. ஆரம்ப புள்ளியும் இதையும் கனெக்ட் பண்ணிட்டு ஒரே ஸ்ட்ரெய்ட் லைன ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அங்க ஒரு பித்தாகரஸ் தியரம் ஃபார்ம் ஆகும். சோ பித்தாகரஸ் தியரம் படி ட்ரையாங்கிளினுடைய கான்செப்ட் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாங்க. அடுத்தது இந்த ரொட்டேட் ஆகுற கான்செப்ட் ஒண்ணு இருக்குங்க. ஆங்கிள் பேஸ் பண்ண மாரி கேள்விகள் இருக்குங்க. ஆங்கிள் பேஸ் பண்ற மாரிங்கிறது என்னன்னாங்க, இப்போ நல்லா ப்ராப்பரா கவனிங்க. ஒருத்தரு ஆ வடக்கு நோக்கி கொஞ்சம் தூரம் நடந்திருக்காருங்க. இப்போ அவருடைய வலது பக்கம் திரும்புறாரு அப்படின்னா, இந்த பக்கம் திரும்புவாரா? நெக்ஸ்ட் ஒருத்தரு நல்லா கவனிங்க. வடக்கு நோக்கி நகர்ந்து அவருடைய வலது பக்கம் திரும்புறாரு அப்படின்னா, இப்படி திரும்பி இருப்பாரா? இந்த வலது பக்கம் திரும்புறாருங்கிறதே நான் ஆங்கிள் வச்சு சொல்றேன் கவனிங்க. அவருடைய ரைட் சைடு திரும்பினாருங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லாம, ரைட்? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கடிகார முள் திசையில 90 டிகிரி திரும்புறாருன்னு நான் சொல்றேன். வெறும் ரைட் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்றதுக்கு பதிலா நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 90 டிகிரி திரும்புறாருன்னு சொல்றேன். புரிஞ்சுக்க முடியுதா? கடிகார முள் திசையில 90 டிகிரி திரும்புறாருன்னா, கடிகார முள் இப்படி சுத்தும். கடிகார முள் இப்படி சுத்தும். அவர் இங்க இருக்காரு. இங்க இருந்து கடிகார முள் திசை அப்படின்னா, இந்த டைரக்ஷன்ல 90 டிகிரி திரும்பும் பொழுது கரெக்ட்டா ரைட் சைடு திரும்பிடுறாரு. ரைட்? ஒருவேள லெஃப்ட் சைடு திரும்புறாருங்கிறத எப்படி சொல்லியிருக்கலாம்? நீங்க சொல்லி பாருங்க. லெஃப்ட் சைடு திரும்புறாருங்கிறத எப்படி சொல்லியிருக்கலாம்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 90 டிகிரி ரொட்டேட் ஆகுறாரு. கடிகார முள் எதிர் திசையில 90 டிகிரி திரும்புறாரு. கடிகார முள் எதிர் திசையில 90 டிகிரி திரும்புறாருன்னு சொல்லியிருக்கலாம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அடுத்தது இந்த ஆங்கிள பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இப்ப ஒரு கடிகார திசையில நான் ஒரே விஷயமாவே பேசுறேன். கடிகார திசையில 90 டிகிரி திரும்புறாருன்னா, இங்க திரும்புவாரு. இது 90 டிகிரி. ஒருவேளை 45 டிகிரி கடிகார திசையில திரும்புறாரு அப்படின்னா, இங்க திரும்புவாரா? அதாவது நேரா இருந்தாரு அப்படின்னா 0. இது 90. 2க்கும் நடுவுல 45 சொல்லலாமா? நீங்க 0க்கும் 90க்கும் நடுவுல எத சொன்னாலும் இந்த 2க்கும் நடுவுல போட்டா போதுங்க. 30 டிகிரி திரும்புறாருனாலும் அங்கேயே தான். 0க்கும் 90க்கும் நடுவுல போடணும். இவ்வளவுதான் விஷயம். ரைட். இப்போ இத என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்னும் ஒரு 45 டிகிரி சேர்ந்து 135 டிகிரி திரும்புறாருன்னு சொல்லணும். கடிகார திசையில மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன். இது மறுபடியும் வந்த வழியவே அவர் பார்த்து போறாரு அப்படின்னா, 180 டிகிரி திரும்புறாருன்னு சொல்லணும். அடுத்தது 270 டிகிரி திரும்புறாரு அப்படின்னா, 270 டிகிரி திரும்புறாரு அப்படின்னா, இங்க திரும்பி இருக்காரு. 270 டிகிரி திரும்புறாரு அப்படின்னா, இங்க திரும்பி இருக்காரு. 360 டிகிரி திரும்பி இருக்காருன்னா, மறுபடியும் ஒரு ரொட்டேட் ஆயிட்டு ஆரம்ப புள்ளியிலேயே இருக்காரு. நீங்க ஒரு இடத்துல நின்னுகிட்டு, ரைட் நீங்க உங்கள ஃபேஸ் பண்ணிக்கோங்களேன். இத நான் இங்க வரையறது கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். நீங்க உங்கள ஃபேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. நீங்க
90 டிகிரி கிளாக் வைஸ்ல திரும்புனீங்கன்னா, ரைட், அந்த கிளாக் வைஸ பத்தி கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். 90 டிகிரி நீங்க திரும்புறீங்கன்னா, ரைட், கிளாக் வைஸ்ல 90 டிகிரி திரும்புனீங்கன்னா, என்ன டைரக்ஷன ஃபேஸ் பண்ணுவீங்க? எந்த பக்கத்த பார்ப்பீங்க? உங்களுடைய வலது பக்கம் திரும்புறீங்க. கரெக்ட்டா? உங்களுடைய வலது பக்கம் திரும்புறீங்க 90 டிகிரி திரும்புனீங்கன்னா. இதே 180 டிகிரி திரும்புனா எங்க திரும்புவீங்க? 180 டிகிரி திரும்புனீங்கன்னா, நீங்க இப்ப முன்னாடி மொபைலையோ, லேப்டாப்பையோ ஏதோ பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. 180 டிகிரி திரும்புனீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி பக்கத்த பார்த்து திரும்பி உட்கார்ந்துருவீங்க. நான் சொல்றத கவனிக்க முடியுதான்னு பாருங்க. இதே கிளாக் வைஸ்ல 270 டிகிரி திரும்புனீங்க அப்டின்னா, உங்களுடைய லெஃப்ட் சைடு பார்த்து உட்கார்ந்திருப்பீங்க. 270 டிகிரி திரும்பினீங்க அப்படின்னா, உங்களுடைய லெஃப்ட் சைடு பார்த்து உட்கார்ந்திருப்பீங்க. இதே 360 டிகிரி திரும்புனீங்கன்னா, ஒரு முறை சுத்திட்டு மறுபடியும் இப்ப நீங்க மறுபடியும் ஃபோனயே தான் பார்க்குற மாரி உட்காருவீங்க. 360 டிகிரி திரும்புனீங்கன்னா, ஒரு முறை திரும்ப சுத்திட்டு என்னவா தான் இருக்க பார்க்குறீங்க? ஃபோனயே தான் பார்க்க போறீங்க. இதுதான் அந்த ஆங்கிள் பேஸ் பண்ண மாரி இருக்கக்கூடிய கான்செப்ட்ங்க. அந்த ஆங்கிள்ஸ எப்படி எழுதணும்ங்கிறத நான் இங்க ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்கேங்க. ரைட், எக்ஸாக்ட்டா 120னா 120 வரையணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. 100க்கும் 180க்கும் நடுவுல வரைஞ்சாவே போதுங்க. அடுத்த முக்கியமான விஷயங்க. ரைட். நம்ம இன்னும் கேள்விக்குள்ள போகலைங்க. பேசிக்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கேள்விக்குள்ள என்னெல்லாம் பார்ப்போமோ அதெல்லாம் தெரிஞ்சா தான் நம்ம இங்க அப்ளை பண்ணவே முடியும். ஷேடோ பேஸ் பண்ண மாரி கேள்வி கேட்பாங்க. நிழல் பேஸ் பண்ண மாரியான கான்செப்ட் இருக்கு. இப்போ நிழல் பேஸ் பண்ண மாரியான கான்செப்ட்லங்க நமக்கு என்ன தெரியணும் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 பேர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருடைய நிழல் இன்னொருத்தருக்கு எங்க விழுகுது அப்படின்னு கேள்வியில சொல்லியிருப்பாங்க. அது என்ன காலையிலயா, சாயந்திரமாங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அத வச்சு கேள்வி கேட்பாங்க. நம்ம கேள்வியா கூட அத ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்ப அந்த ஷேடோவ பொறுத்தவரைக்கும் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறது மட்டும் நான் சொல்றேன். சோ காலையில அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட், காலையில சூரியன் உதிக்கும் பொழுதுன்னு சொல்லுவாங்க. காலையில சூரியன் என்ன திசையில உதிக்குங்க? கிழக்கு திசையில உதிக்கும். அப்ப காலையில நிழல் எங்க விழுகும் அப்படின்னா, மேற்கு திசையில விழுகும். இதுதான் பேசிக்ங்க. ரைட். நிழல் எங்க விழுகும் அப்படின்னா, மேற்கு திசையில விழுகும். சூரியன் எங்க இருக்கோ அதனுடைய எதிர் திசையில நிழல் விழுகுங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்க. காலையில சூரியன் கிழக்குல இருக்கும். அப்ப நிழல் மேற்குல விழுகும். அதே மாரி சாயந்திரம் ஈவினிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் மேற்குல இருக்கும். சூரியன் மேற்குல இருக்கும். நிழல் கிழக்குல விழுகும். இவ்வளவுதான் விஷயம். ரைட். இந்த கான்செப்ட்ட நம்ம இன்னும் கேள்வியா கூட பேசுவோம். கேள்வியா பார்க்கும்பொழுது இன்னும் தெளிவா புரியும். இந்த ஷேடோ கான்செப்ட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ரைட், காலையில சூரியன் கிழக்குல இருக்கு. அப்ப காலையில நிழல் மேற்குல விழுகுது. சாயந்திரம் சூரியன் மேற்குல இருக்கும். அப்ப சாயந்திரம் நிழல் கிழக்குல விழுகுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட். இப்ப வரைக்கும் நம்ம ரொம்ப பேசிக்கான விஷயங்கள நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோங்க. நம்ம அடுத்து கேள்விக்குள்ள போகலாம். 122வது கேள்வியில, ரைட், மேபி டெஸ்ட்ல இருக்கக்கூடிய கேள்வின்னு நெனைக்கிறேன். சரிங்களா? 122வது கேள்வியில இன்னும் 22ன் வேல்யூ இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரைட். அது என்ன கேள்விங்கிறத செக் பண்றேங்க. சரிங்களா? ரைட். இப்ப கான்செப்ட் முதல் கேள்விக்குள்ள போகலாங்க. முதல் கேள்வியில எ மேன் இஸ் ஃபேசிங் வெஸ்ட். He turns 45 degree in clockwise direction and then another 180 degree in the same direction. Then 270 degree in anti-clockwise direction. Which direction is facing now? ஒரு நபர் மேற்கு நோக்கி நிற்கிறார். ரைட். மேற்கு நோக்கி நிற்கிறாரு அப்படின்னா எது மேற்குங்க? இத மேற்குன்னு சொல்லுவோமா? அப்போ இந்த டைரக்ஷன ஃபேஸ் பண்ணி நிக்கிறாருங்க. மேற்கு நோக்கி நிக்கிறாரு. ரைட். அவர் நடக்கவே கிடையாது. ஒரே இடத்துல நிக்கிறாரு. நின்னுகிட்டே இந்த திரும்புற சொல்ற இடத்துலலாம் திரும்புறாரு. மேற்கு நோக்கி நிக்கிறாருங்க. அவர் முதலில் 45 டிகிரி கடிகார திசையிலும், கடிகார திசையில 45 டிகிரி திரும்புறாருங்க. கடிகார திசை அப்படின்னா எத சொல்லுவோம்? கடிகார முள் இந்த டைரக்ஷன்ல தானே சுத்துது. அப்ப அவரு இந்த டைரக்ஷன்ல திரும்ப போறாரு. எவ்வளவு திரும்புறாரு அப்படின்னா 45 டிகிரி திரும்புறாரு. நான் இந்த ஒரு லைனா எழுதி காமிக்கிறேன் பாருங்க. 90 டிகிரி அப்படிங்கிறது இதுங்க. இத 90 டிகிரின்னு சொல்றோம். சரியா திரும்புறாரு அப்படின்னா 90 டிகிரிங்க. ஆனா அவரு எங்க திரும்புறாருங்க? 45 டிகிரி தான் திரும்புறாரு. அப்போ 90 டிகிரிக்கு நடுவுல எடுத்து போட்டா போதுமா? 45 டிகிரி இதுங்க திரும்பிட்டாரு. அடுத்து பிறகு மேலும் அதே திசையில் 180 டிகிரி திரும்புறாருன்னு சொல்லியிருக்கேன்.
இப்ப 180 டிகிரி அப்படின்னா ரைட், அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டா போதுமா? அதுதானே 180 டிகிரி. ரைட், அப்ப அப்படியே இந்த டைரக்ஷனை பார்த்திருக்காருங்க. 180 டிகிரி திரும்பிட்டாருங்க. இது 180 டிகிரி. ரைட். பின் 270 டிகிரி கடிகார எதிர் திசையிலும் திரும்புறாரு. அப்ப வந்த டைரக்ஷன்ல திரும்ப இப்படி போக போறாருங்க. 270 டிகிரி திரும்புறாருன்னு சொல்லியிருக்காங்க. சோ முதல்ல 270 உடனே 270க்கே போக வேண்டாம். பிட்டு பிட்டா கூட போகலாம். ஒரு 180 திரும்ப இப்படி பின்னாடி போறாருன்னு எடுத்துக்கலாம். 180 டிகிரி மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸ்ல கடிகார எதிர் திசையில திரும்புறாருன்னா இந்த இடத்துல 45 டிகிரிக்கு வந்துருவாரா? அடுத்து இன்னும் ஒரு 180 கூட இன்னும் ஒரு 90 சேர்ந்தா தான் 270. அப்ப இன்னும் 90 டிகிரி திரும்பணும். இது ஒரு 45னா, இது ஒரு 45. இப்ப இந்த திசையை நோக்கி திரும்பியிருக்காரு. ரைட். இந்த லைன் போட்டது ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்குங்க. நீங்க ப்ராப்பரா ஒவ்வொரு லைனும் எழுதுறத கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா தான் புரியும். இப்ப நீங்க இத காப்பி பண்ணிக்கோங்க அப்படின்னா, இத காப்பி பண்ணா ஒண்ணுமே புரியாதுங்க. அதனால நீங்களாவே அத டிரா பண்ணுங்க. நான் மறுபடியும் இப்ப நான் சொல்றேன். சொல்லிக்கிட்டே டிரா பண்ணலாமா? கவனிங்க. மேற்கு திசை நோக்கி இருக்காருங்க. அவர் என்ன திசையை நோக்கி இருக்காரு அப்படின்னா, மேற்கு திசை நோக்கி இருக்காரு. மேற்கு திசையை நோக்கி இருந்துகிட்டு, அவரு முதல்ல கடிகார திசையில 45 டிகிரி திரும்புறாரு. அடுத்து மறுபடியும் கடிகார திசையில 180 டிகிரி திரும்புறாரு. இது 180 டிகிரி. இப்ப மறுபடியும் கடிகார எதிர் திசையில 270 டிகிரி திரும்புறாரு. இப்ப கடிகார எதிர் திசை அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க, இப்படி திரும்ப ரொட்டேட் ஆக போறாரு. இந்த இடத்துக்கு 180 திரும்ப வரணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 90 போகணும். இது ஒரு 45, இது ஒரு 45, 90 ஆயிருக்கு. அப்போ மொத்தம் இங்க இருந்து இங்க 270 டிகிரிங்கிறது வந்துருது. சோ கடிகார எதிர் திசையில 270 டிகிரி திரும்பியிருக்காரு. இப்ப கேள்வி என்னன்னா, இப்பொழுது அவர் எந்த திசை நோக்கி நிற்கிறார்? அப்படின்னு கேட்கிறார். ரைட். இப்ப இந்த லைன் எல்லாமே அவர் நடக்கவே இல்லைங்க. ஒரே இடத்துல ஒரே பாயிண்ட்லயே நம்ம எல்லாத்தையும் டினோட் பண்ண முடியாதுங்கிறனால ஒரு கோடு மாரி போட்டிருப்போம். அந்த கோட்ல அவர் நடக்கலாம் கிடையாது. இப்ப எந்த திசையை நோக்கி இருக்காரு அப்படின்னா, ஒரு நடுவுல ஒரு பிளஸ்ஸ போட்டுட்டு பாருங்க. நடுவுல ஒரு பிளஸ்ஸ போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இந்த திசை நோக்கி இருக்காரு. ரைட். இது மேற்கு, இது தெற்கு, தென்மேற்கு திசை நோக்கி இருக்காருங்க. ஆன்சர் சவுத் வெஸ்ட்ங்க. தென்மேற்கு திசைய நோக்கி இருக்காருங்க. கிளியர்? அவர் சரியா கீழ் நோக்கி இருந்தாரு அப்படின்னா தெற்குன்னு சொல்லலாம். இல்ல லெஃப்ட் சைடு திரும்பி இருக்காரு அப்படின்னா மேற்குன்னு சொல்லலாம். அதுக்கு 2க்கும் நடுவுல ஒரு டயகனல் மாரி இருக்காரு. அத தென்மேற்கு அது என்ன குவார்டருக்கு கீழ இருக்கோ அந்த குவார்டர் 2யும் சேர்த்து சொல்லப் போறோம். சோ தென்மேற்கு திசையை நோக்கி அவர் இருக்காரு. முதல் கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி தென்மேற்கு. சவுத் வெஸ்ட். எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? ரைட். எல்லாத்தாலயும் புரிஞ்சுக்க முடியுதா? சோ முதல் கேள்வியே வந்து அந்த ஆங்கிள் பேஸ் பண்ண மாரி இருந்திருக்குங்க. சும்மா நடக்குறாங்கங்கிற கான்செப்ட்குள்ள இல்லாம, இந்த ஆங்கிள் சரியா உங்களால எழுத முடியுதான்னு பாருங்க. ரைட். நான் முதல்ல அந்த ஆங்கிள தனியா கூட ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறேன். பொதுவா ஒரு ஆங்கிள. ரைட். இங்க நிக்கிறாரு அப்படின்னா, சோ நடுவுல இருக்கிறாரு அப்படின்னா, ரைட். இது 90 டிகிரி. இது ஒரு 90 டிகிரி. இது ஒரு 90 டிகிரி. இது ஒரு 90 டிகிரி. ரைட். மொத்தம் 360 டிகிரிங்கிறது ஓவராலா இருக்கு. அவர் கிளாக் வைஸ்ல போறாரு அப்படின்னா, இந்த டைரக்ஷன்ல போறீங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொன்னா இந்த டைரக்ஷன்ல போறீங்க. அப்போ 90 டிகிரி திரும்புறாரு அப்படின்னா, ரைட்ல திரும்பிடுறாரு. இல்ல ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா லெஃப்ட்ல திரும்பிடுறாரு. 180 டிகிரி திரும்புறாருன்னா, வந்த வழியவே திரும்ப பார்த்திருக்காரு. 270 டிகிரினா எப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருக்கோம். இப்ப அங்க இருந்து அந்தந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும். சோ முதல் கேள்வி கிளியரா புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்குங்களா? முதல் கேள்வி கீழ யாருக்காவது டவுட் இருக்கா? ரைட். முதல் கேள்வி கான்செப்ட் புரிஞ்சுங்களா? அடுத்து 2வது கேள்வி போலாங்க. சோ 2வது கேள்வி. நீங்கள் வடகிழக்காக நின்று 10 மீட்டர் முன்னால் நகர்ந்து இடதுபுறம் திரும்பி 7.5 மீட்டர் நகர்ந்தால் நீங்கள் இருக்கும் இடம் என்ன? அப்படிங்கிறது கேள்வி. ரைட். என்ன டைரக்ஷன்ல இருக்காருங்க? வடகிழக்கு. இப்ப வடகிழக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம வடகிழக்க டிரா பண்றதுக்காக நம்ம அந்த பிளஸ் ஏரோ மார்க் போடுறதுக்காக, இந்த ஆங்கிள் போடுறதுக்காக அந்த பிளஸ்ஸ நான் போடுறேன். இதுல வடக்கு, கிழக்கு. அப்ப வடகிழக்கு அப்படின்னா இத சொல்லுவோமா? வடகிழக்காக 10 மீட்டர் நடக்கிறாருங்க. அப்புறம் இடதுபுறம் திரும்பி 7.5 மீட்டர் போறாரு.
இடதுபுறம் திரும்புறாரு அப்படின்னா ரைட், ஃபுல்லா இடதுபுறம் திரும்புறாரு, இந்த பக்கம் திரும்பிடுறாரு, ரைட். சோ வடகிழக்கா 10 மீட்டர் போயிட்டு இடதுபுறம் திரும்புறாரு அப்படின்னா, சோ இடதுபுறம்னா இந்த பக்கம் அவர் திரும்பணும். இடதுபுறம் திரும்பி 7.5 மீட்டர் போறாருன்னு சொல்லியிருக்கேன். 7.5 மீட்டர் போறாருங்க. லெஃப்ட் சைடு திரும்பிங்க. இப்போ அவ்வளவுதான் கேள்வி. நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. அதுல இருந்து ஆன்சர் பண்ணுங்க. ஆரம்ப நிலையில் வடக்கு பக்கமாக அவர் இருக்காரா? ஆரம்பத்துல இருந்து தெற்கு பக்கமாக இருக்காரா? ஆரம்ப நிலையிலிருந்து கிழக்கு பக்கமாக இருக்காரா? ஆரம்ப நிலையிலிருந்து 12 மீட்டர் தொலைவுல இருக்காராங்கிறது கேள்வி. சோ ஆரம்ப நிலையில இருந்து அவர் இங்க இருக்காரு. என்ன திசையில இருக்காருன்னா, ஆரம்பத்துல இருந்து வடக்கு பக்கம் நோக்கி இருக்காரு. ஆன்சர் ஆப்ஷன் பி. நார்த் ஆஃப் யுவர் இனிஷியல் பொசிஷன். நார்த் ஆஃப் யுவர் இனிஷியல் பொசிஷன். ஆரம்ப நிலையின் வடக்கு பக்கமாக நிக்கிறாரு. ரைட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போவோம். சோ வடகிழக்காக நின்னுகிட்டு 10 மீட்டர் போறாங்க. அங்கிருந்து லெஃப்ட் சைட் திரும்பி 7.5 மீட்டர் போறாரு அப்படின்னா, மறுபடியும் அந்த லைனுக்கே போயிடுறாரு. அப்போ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நார்த் டைரக்ஷன்ல இருக்காருங்கிறத நோட் பண்ணுங்க. ரைட். ஆப்ஷன் ஏ. வெரி குட். கரெக்ட்ங்க. சோ காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போவோம். அடுத்து 2வது கேள்வி. 3வது கேள்விங்க. ஒரு நாள் ரவி தனது வீட்டில் இருந்து மிதிவண்டியில் 10 கிலோமீட்டர் தெற்கு பக்கம் பயணித்து, சரிங்களா? அப்ப அதுல சொல்றதெல்லாம் ஒண்ணொண்ணா லைனா வரைஞ்சுக்கிட்டே போலாங்க. ரவி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருங்க. அவரு அவருடைய வீட்ல இருந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு தெற்கு திசையில 10 கிலோமீட்டர் போறாங்க. தெற்குனா கீழங்க 10 கிலோமீட்டர் போறாரு. அப்புறம் வலது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் பயணிக்கிறாரு. வலது பக்கம் அப்படின்னா, ரைட், அவரு ரவிக்கு வலது எதுன்னா இந்த பக்கம் இருக்கும். ரைட், சாரி. ரவிக்கு வலது அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்கும். ரவியினுடைய வலது இந்த பக்கம் வளைஞ்சு 5 கிலோமீட்டர் போறாரு. ரைட். வலது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர். பின் வலது பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர். மறுபடியும் வலது பக்கம் திரும்புறாருன்னா, மேல் நோக்கியே போறாரு. மறுபடியும் 10 கிலோமீட்டர் போறாருன்னா, ஆரம்ப இடத்துல இருந்து மறுபடியும் அதே லைனுக்கு 10 கிலோமீட்டர் வந்துட்டாரு. புரிஞ்சுக்க முடியுதா? நான் இத தான் சொன்னேன். இது ஆரம்ப இடம். இங்கிருந்து 10 கிலோமீட்டர் கீழ போனாரு. மறுபடியும் 10 கிலோமீட்டர் மேல வராரு அப்படின்னா, அந்த லைன் ஒரே மாரி இருக்கணும்னு நம்ம முதல்ல பேசினது இதுக்காக தான். ரைட். பின் வலது பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர் பயணித்தாருங்க. பின் இடது பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர் போறாருங்க. மறுபடியும் இடது பக்கம் திரும்புறாரு. அதுல ஒரு 10 கிலோமீட்டர் போறாரு. அவருடைய இடது பக்கம் இந்த பக்கம் இருக்கும். அதுல ஒரு 10 கிலோமீட்டர் போறாருங்க. இப்ப அவரது வீட்டை நேரடியாக அடைவதற்கு அவர் எத்தனை கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டும்? அவரது வீட்டை நேரடியாக அடைவதற்கு எவ்வளவு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா, இங்க நிக்கிறாரு. ரைட். இங்க நான் மேல எழுதி காமிக்கிறேன். இது ஒரு 10 கிலோமீட்டர் அவரு போணும் ஒரு வீட்டுக்கு. இது ஒரு 5 கிலோமீட்டர் அவர் டிராவல் பண்ணணும். இந்த 5 கிலோமீட்டர் இந்த 2 இடத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய தூரம் 5 கிலோமீட்டர்ங்கிறது இது மூலியமா தெரிஞ்சுக்கணும். அப்ப இன்னும் 15 கிலோமீட்டர் போணும் அவருடைய வீட்டுக்கு. சோ நேரடியா அவருடைய வீட்டை அடைவதற்கு அவர் இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் போகணும் அப்படின்னா, 15 கிலோமீட்டர் தூரம். இன்னும் சிம்பிளா அவர் போணும்னு கேட்கிறத விட, ஆ அவருடைய வீட்ல இருந்து அவர் எவ்வளவு தூரம் போயிருக்காருன்னு கேட்கும்பொழுது 15 கிலோமீட்டர் தூரம் போயிருக்காரு. அவர் எங்கெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போனாரோ அதெல்லாம் கூட்டக்கூடாதுங்க. அது எப்பயுமே கேள்வியா இருக்காதுங்க. ஆரம்ப புள்ளியிலிருந்து இப்ப அவர் எவ்வளவு தூரத்துல இருக்காரு அப்படின்னு கேட்டாலும் அதே தான் ஆன்சர் 15 கிலோமீட்டர். ரைட். சோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போலாம். சோ 15 கிலோமீட்டர் ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். இந்த Y ஆக்சிஸ்ல எப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கறத ப்ரீவியஸா கேட்டிருக்கீங்க. எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின். ரைட். இதுல இந்த இந்த 3வது கேள்வியில பெருசா டிஃபிகல்ட் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. நான் சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ரைட். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எப்படி Y ஆக்சிஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, ரைட். இப்போ இங்க 10 கிலோமீட்டர் போனாருங்க. மறுபடியும் 7.5 கிலோமீட்டர் அவரு லெஃப்ட் சைடுல திரும்பி வராரு அப்படின்னா, இதுல கனெக்ட் ஆயிரும். நீங்க ப்ராப்பரா டிரா பண்ணோம் அப்படின்னா. ரைட். இப்போ இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இந்த ட்ரையாங்கிளுடைய வேல்யூ ஒரு ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணிரும். 2யும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ட்ரையாங்கிளுடைய வேல்யூ நீங்க பித்தாகரஸ்ல போட்டீங்க அப்படின்னா 12.5 மீட்டராக இருக்கும். அதனால தான் ஆப்ஷன்ல 12 மீட்டர்ங்கிறது ஒண்ணு குடுத்திருக்காங்க. ஆரம்ப நிலையிலிருந்து 12 மீட்டர் தொலைவில் இருக்காருன்னு ஆப்ஷன்ல ஒண்ணு குடுத்திருக்காங்க. சரியா சொல்லணும் அப்படின்னா 12.5 மீட்டர்ங்கிறது சரியா வரும் அந்த இடத்துல. சரிங்களா? ரைட். அததான் இப்ப நம்ம அவரு இங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், இங்க எண்டிங் பாயிண்ட் என்ன டைரக்ஷன் அப்படின்னா டுவர்ட்ஸ் நார்த்ல இருக்காரு. சோ ரைட். இது இந்த லைன் அது கனெக்ட் ஆயிரும். அப்படிதான் வந்துட்டு இந்த ஒரு ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ற மாரி தான் இந்த கேள்வியே இருக்குது. அப்பதான் இன்னொரு டிஸ்டன்ஸ் நம்மளால அங்க சொல்லவே முடியும். ரைட்.
அடுத்துங்க 4வது கேள்வி போலாம். சோ 4வது கேள்வி, அருள்மொழிவர்மன் வடக்கு பார்த்து நிற்கிறாருங்க. வடக்கு பார்த்து அப்படின்னா மேல் நோக்கி பார்த்து நிற்கிறாரு. வடக்கு பார்த்து நிற்கிறான். வலது பக்கம் திரும்பி 25 மீட்டர் நடக்கிறான். வலது பக்கம் திரும்புறாரு, ரைட்? அருள்மொழிவர்மன் அப்படிங்கிறவரு வடக்கு நோக்கி பார்த்திருக்காருன்னா மேல் நோக்கி பார்த்திருக்காருங்க. இப்ப வந்து வலது பக்கம் திரும்பி 25 மீட்டர் நடக்கிறாரு. அவருடைய வலது பக்கம் இது 25 மீட்டர் நடக்கிறாரு. அடுத்தது பின்னர் அவரது இடது பக்கம் திரும்பி 30 மீட்டர் நடக்கிறாரு. இடது பக்கம் திரும்புறாருன்னா மேல் நோக்கி போறாருங்க. இடது பக்கம் திரும்பி 30 மீட்டர் நடக்கிறாரு. அடுத்து வலது பக்கமாக 25 மீட்டர் போறாருங்க. அப்ப மறுபடியும் ரைட் சைடு திரும்புறாருங்க. அதுல ஒரு 25 மீட்டர் போறாரு. மீண்டும் வலது பக்கம் திரும்பி 55 மீட்டர் நடக்கிறாரு. அப்ப மீண்டும் வலது பக்கம் திரும்புறாரு அப்படின்னா கீழ் நோக்கி போக போறாரு. ஏன்னா அந்த இடத்துல அவருக்கு வலதுங்கிறது கீழ் நோக்கி போறது. 55 மீட்டர் நடக்கிறாரு. நீங்க சரியா எழுதணும். நம்ம நிறைய முறை பேசின விஷயம். 30 மீட்டர் கீழ இருந்து மேல போனாரு. அப்ப மறுபடியும் மேல இருந்து கீழ 30 மீட்டர் வந்துட்டு, மீதி ஒரு 25 மீட்டர் கீழ் நோக்கி போயிருக்காரு. அதுதான் 55. 30யும் 25யும் கூட்டினா 55. கடைசியாக வலது பக்கம் திரும்பி 40 மீட்டர் போறாருங்க. மறுபடியும் வலது பக்கம் திரும்புறாரு அப்படின்னா அவர் எங்க போறாரு? ரைட், இந்த டைரக்ஷன்ல போவாரு. வலது பக்கம் திரும்பி 40 மீட்டர் போறாருங்க. அப்போ இந்த 25 கம்பேர் பண்ணி எழுதிட்டு, ரைட், இந்த 25 கூட இந்த 25 எழுதிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 15 மீட்டர் போறாருன்னு எழுதுறேன். ரைட். 15 சொன்னாலும் சரி, இல்ல 40 ஒட்டுக்கா சொன்னாலும் சரிங்க. மொத்தமா 40 மீட்டர் நடந்து வந்திருக்காரு. இப்ப ஆரம்ப புள்ளியிலிருந்து அவன் இப்பொழுது நிற்கும் திசை என்ன? ஆரம்ப புள்ளியிலிருந்து அவன் என்ன டைரக்ஷன்ல இருக்காரு? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து என்ன டைரக்ஷன்ல இருக்காரு? ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ங்க. இப்போ ஒருத்தர் டைரக்ஷனை கேட்கும் பொழுது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்துன்னு சொல்லும் பொழுது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பிளஸ் போட்டுக்கோங்க. பிளஸ் போட்டுட்டு சொல்லுங்க. ரைட். இப்போ கீழே இருக்கக்கூடியது சவுத், இங்க இருக்கக்கூடியது ஈஸ்ட். ரைட். ஆரம்ப புள்ளியிலிருந்து அவர் எங்க இருக்காரு அப்படின்னா இங்க இருக்காரு. இந்த இடத்துல நிக்கிறாரு. ஆரம்ப புள்ளியிலிருந்து அது என்ன குவார்டருக்குள்ள வருது அப்படின்னா இந்த இடத்துல வருது. இது என்னவா பேர் சொல்லுவோம் அப்படின்னா சவுத் வெஸ்ட் ஈஸ்ட்ன்னு சொல்லுவோம். சோ ஆரம்ப புள்ளியிலிருந்து அவர் என்ன திசையில இருக்காரு அப்படின்னா சவுத் ஈஸ்ட், தென் கிழக்கு திசையில இருக்காரு. இந்த லைன் சரியா போடணும்னு நான் சொல்றதுக்கான காரணம் இதுதான். நீங்க ஒருவேளை 40 மீட்டரை இதையும் தாண்டி வேற பக்கம் எழுதிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். 40 மீட்டர்னா இந்த இருந்து இது ஒரு 25, இது ஒரு 25, மொத்தம் 50. ஆனா திரும்ப வரும்பொழுது 40 தான் வந்திருக்காரு. ஒருவேளை இந்த கோட்டை கொண்டு வந்து இங்க வரைக்கும் இழுத்துட்டீங்க அப்படின்னா, டைரக்ஷன்ஸ் மாறிடும். சோ அந்த கோடு சரியா போடணும்னு சொல்றதுக்கான காரணம் டைரக்ஷன்ஸ்க்காக. இதுல நான் 3 கேள்வி கேட்கிறேங்க. ரைட். நீங்க எனக்கு ஒண்ணொண்ணா கமெண்ட்ல இன்டராக்ட் பண்ணுங்க. இந்த 3 கேள்வியில அந்த மொத்த கான்செப்ட்டுமே முடிச்சிடலாங்க. இப்போ என்னுடைய முதல் கேள்வி இதுல கேட்டிருக்க அதே கேள்விதாங்க. ஆரம்ப புள்ளியிலிருந்து அவர் என்ன திசையை நோக்கி நிக்கிறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அவர் என்ன டைரக்ஷன்ல இருக்காரு அப்படின்னு கேட்கும் பொழுதுங்க, ஆன்சர் டி, சவுத் ஈஸ்ட், தென்கிழக்கு திசையில இருக்காரு. அது எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? இப்ப அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன். 2வது கேள்வி என்னன்னா, அவர் எந்த திசையை நோக்கி இருக்கிறாருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அவர் எந்த திசையை நோக்கி இருக்காரு? ரைட், கமெண்ட்ல சொல்லுங்க. அவர் எந்த திசையை நோக்கி இருக்காருங்க? அவர் எந்த திசையை நோக்கி இருக்காரு? பெஸ்ட், வெரி குட். ஓகேங்க. இல்ல சவுத் ஆன்சர் பண்றவங்க கவனிங்க. அவர் எந்த திசையை நோக்கி இருக்காரு அப்படிங்கும் பொழுதுங்க, அவரு ரைட், நான் ஒருவேளை நான் வரைஞ்சது சாய்வா இருக்கிறதுனால அத நீங்க சவுத்ன்னு யோசிச்சிடாதீங்க. நான் வரைஞ்சது கொஞ்சம் சாய்வா தெரியுது. அவர் எந்த திசையை நோக்கி இருக்காரு அப்படின்னா, இந்த சைடு அவரு இந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்காருங்க. இது என்ன திசை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ரைட், இந்த பக்கம் இருக்கிறது வெஸ்ட். அப்ப வெஸ்ட் டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் கேள்விக்கு சவுத் ஈஸ்ட். 2வது கேள்விக்கு அவர் என்ன டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன திசையை நோக்கி இருக்காரு அப்படின்னா, மேற்கு திசை நோக்கி இருக்காரு. அங்கிருந்து வளைஞ்சு வந்தவர் மேற்கு நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. சரிங்களா? அங்கிருந்து வளைஞ்சு வந்தவர் மேற்கு நோக்கி போயிட்டு இருக்காரு. அவர் என்ன திசையை நோக்கி இருக்காருன்னு கேட்கும் பொழுது வெஸ்ட். 2 கேள்விக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? கேள்வியை ரொம்ப தெளிவா கவனிச்சு ஆன்சர் பண்ணணுங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து. சரிங்களா? இப்ப கேள்வியில
ஆரம்ப புள்ளியிலிருந்து எந்த திசையில இருக்காரு அப்படின்னா தென் கிழக்கு திசையில இருக்காரு, சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் சொன்னோம். ஆனா அவரு எந்த திசையை நோக்கி இருக்காரு அப்படின்னு கேட்கும் பொழுது வெஸ்ட், மேற்கு அப்படின்னு சொன்னோம். இப்ப அதுவே மாத்தி அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஆரம்ப புள்ளி என்ன திசையில இருக்குங்கிறது 3வது கேள்வியா கேட்கிறேன். இப்ப அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் என்ன டைரக்ஷன்ல இருக்கு? அவர் இருக்கிற திசையில இருந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் என்ன டைரக்ஷன்ல இருக்கு? ஆன்சர் பண்ணுங்க. 3வது கேள்வி. அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் என்ன டைரக்ஷன்ல இருக்கு? அவர் இருக்கிற இடத்துல இருந்துங்க ஆரம்ப புள்ளி என்ன திசையில இருக்கு? எங்க இருந்து கேட்கிறாங்களோ அங்க ஒரு பிளஸ்ஸ போட்டுக்கோங்க. எங்க இருந்து கேட்கிறாங்களோ அங்க ஒரு பிளஸ்ஸ போட்டுக்கோங்க. இப்ப ஆரம்ப புள்ளியில இருந்துன்னு சொல்லி முதல் கேள்வி கேட்டனால முதல் கேள்வியில பிளஸ் போட்டோமா? இப்ப 3வது கேள்வி, இப்ப அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஆரம்ப புள்ளின்னா, இருக்கிற இடத்துக்கு ஒரு பிளஸ்ஸ போடுவோம். இருக்கிற இடத்துக்கு ஒரு பிளஸ்ஸ போட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இங்க இருக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ரைட். இருக்கிற இடத்துல இருந்து இது நார்த், இது வெஸ்ட். அப்ப நார்த் வெஸ்ட்ல இருக்கிறாங்க. ரைட். வடமேற்கு திசையில இருக்கு ஆரம்ப புள்ளி. அவர் இருக்கிற திசையில இருந்து, அவர் இருக்கக்கூடிய திசையில இருந்து ஆரம்ப புள்ளி என்ன டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா, நார்த் வெஸ்ட் வடமேற்கு திசையில இருக்கு. கிளியரா புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். அடுத்த கேள்வி போலாங்களா? ரைட். அந்த டைரக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நான் 3 கேள்வியா கேட்டிருந்திருக்கேன். ஆரம்ப புள்ளியிலிருந்து அவர கேட்கறாங்களா? இல்ல அவர்ல இருந்து ஆரம்ப புள்ளி கேட்கறாங்களா? இல்ல எதையுமே கம்பேர் பண்ணாம அவர எங்க மட்டும் பார்த்திருக்க மாரி கேட்கறாங்களா? அப்படிங்கிற 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி, 5வது கேள்வி. தீபக் வடக்கு நோக்கி 75 மீட்டர் தூரம் நடக்கிறார். தீபக் அப்படிங்கிற ஒருத்தரு வடக்கு நோக்கி 75 மீட்டர் நடக்கிறாரு. வடக்குனா மேல் நோக்கி நடக்கிறாருங்க 75 மீட்டர். பின் இடது பக்கம் திரும்பி 25 மீட்டர் நடக்கிறாருங்க. இடது பக்கம் திரும்புறாருங்க இந்த பக்கம். அதுல 25 மீட்டர் நடக்கிறாரு. பின் மீண்டும் இடது பக்கம் திரும்பி 80 மீட்டர் தூரம் நடக்கிறார். மீண்டும் இடது பக்கம் அப்படின்னா கீழ் நோக்கி நடப்பாரு. 80 மீட்டர் நடக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. போன 75 திரும்ப வந்துட்டு, அதை விட 5 மீட்டர் இன்னும் கீழ போயிருக்காரு இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருந்து. இறுதியாக அவர் அவள்ன்னு இருக்கு. ரைட். இறுதியாக அவர் வலது பக்கம் 45 டிகிரி கோணம் திரும்புகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அவர் கீழ் நோக்கி இருக்காருங்க. அவருடைய வலது பக்கம் அப்படின்னா இத சொல்லுவோமா? ரைட். கீழ் நோக்கி இருக்காரு. அவருடைய வலது பக்கம் அப்படிங்கிறது இத சொல்லுவோம். அவர் எவ்வளவு திரும்புறாரு அப்படின்னா 45 டிகிரி கோணம் தான் திரும்புறாருங்க. 45 டிகிரி தான் திரும்ப போறாருங்க. நல்லா கவனிங்க. அவர் வலது பக்கமே முழுசா திரும்பிட்டாருன்னா 90 டிகிரிங்க. வலது பக்கம் முழுசா திரும்பிட்டாரு அப்படின்னா 90 டிகிரிங்க. ஆனா அவர் திரும்பக்கூடியது 45 டிகிரிங்க. அப்போ 90க்கும் 0க்கும் நடுவுல 45ங்கிறது இங்க எழுதிக்கலாம். அப்ப இந்த டைரக்ஷன்ல திரும்பி இருக்காருங்க. கடைசியாக அவர் திரும்பிய பொழுது எந்த திசையில் நிற்கிறார்? எந்த திசையில பார்த்துட்டு இருக்கார்? இத என்ன திசைன்னு சொல்லுவோம்? ஆரம்ப இடம் இங்க இருக்குங்க. அவர் என்ன திசையை நோக்கி இருக்காருங்க? ஃபுல்லா கீழ பார்க்கல சவுத்து. இந்த பக்கம் திரும்பி இருக்காரு. அப்ப அது என்னன்னு சொல்லுவோம்? சவுத் வெஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஆன்சர் ஆப்ஷன் டி. சவுத் வெஸ்ட். ரைட். 5வது கேள்வியினுடைய ஆன்சர் சவுத் வெஸ்ட். புரிஞ்சுக்க முடியுதா? 5வது கேள்வியினுடைய ஆன்சர் சவுத் வெஸ்ட். அவர் முழுசா திரும்பலைங்க. முழுசா லெஃப்ட் சைடு, ரைட் சைடு திரும்பினாரு அப்படின்னா, அது 90 டிகிரி திருப்பி இருப்பாரு. 45 டிகிரி திரும்புறாருங்கும் பொழுது, ரைட் அந்த 90க்கு முன்னாடி எழுதிர்றோம். அவ்வளவுதான் விஷயம். சவுத் வெஸ்ட் டைரக்ஷன ஃபேஸ் பண்ணி இருக்காருங்க. சவுத் வெஸ்ட். 45 டிகிரிய நான் டிரா பண்றது புரியல. ரைட். நான் ஆங்கிள இந்த இடத்துல இருந்து ஆங்கிள மட்டும் நான் காமிக்கிறேன். இங்க இருக்காரு அவரு. இது 0 டிகிரி. இது 90 டிகிரி. 2க்கும் நடுவுல 45 டிகிரி நான் வரைஞ்சிருக்கேன். ரைட் சைடுல. அவருடைய ரைட் சைடுல 90 டிகிரி ரொட்டேட் ஆகுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அவருடைய ரைட் சைடு முழுசா திரும்பிடுறாருன்னு அர்த்தம். அவரு திரும்பாமயே இருக்காரு அப்படின்னா, அது 0 டிகிரி எந்த பக்கத்த பார்த்திருக்காரோ அங்கேயே இருக்காருன்னு அர்த்தம். அப்ப அவரு எங்க பார்த்துட்டு இருக்காரோ அது 0 டிகிரி. ஃபுல்லா ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னா 90 டிகிரி. 2க்கும் நடுவுல இருக்கிறது 45 டிகிரின்னு போடும்.
45 டிகிரின்னு கிடையாது. 30 டிகிரி கேட்டாலும் அதே தான் எழுதப் போறோம். 25 டிகிரி கேட்டாலும் அதே தான் எழுதப் போறோம். எக்ஸாக்ட்டா போடணுங்கிற அவசியம் கிடையாது. 0, 90, 270, 360 எக்ஸாக்ட்டா போட்டா போதும். நடுவுல இருக்கக்கூடியதெல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ள போட்டா போதும். இப்ப புரியுதுங்களா 45 டிகிரி? சோ 45 டிகிரி போட்டது புரிஞ்சுச்சுங்களா இப்போ? நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி போலாங்க. 6வது கேள்வி. சோ 6வது கேள்வியில குணால் அப்படிங்கிற ஒருத்தரு வடக்கு புறமாக 10 கிலோமீட்டர் நடக்கிறாருங்க. வடக்கு மேல் நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறாருங்க. அங்கிருந்து தெற்காக 6 கிலோமீட்டர் வராருங்க. அப்ப தெற்குனா என்னதுங்க? இங்க போனாரு. மறுபடியும் தெற்குனா வந்த வழிய பார்த்து திரும்ப வராரு ரிவர்ஸ்ல. 6 கிலோமீட்டர் வராருங்க. அப்ப 10 கிலோமீட்டர் மேல போனாரு. சோ போகும்போது நான் பெருசா கூட எழுதலாம் அந்த லைன. சோ குணால் அப்படிங்கிறவங்க 10 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வடக்கு நோக்கி போனாருங்க. இப்ப மறுபடியும் அங்கருந்து தெற்குனா மறுபடியும் கீழ் நோக்கி வராருங்க. 6 கிலோமீட்டர் வந்துட்டாரு. அப்ப 6 கிலோமீட்டர் வந்துட்டாரு. இப்ப 4 கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இருக்குது மேல போனதுல. பின் கிழக்காக 3 கிலோமீட்டர் போறாருங்க. மறுபடியும் கிழக்கு பக்கம் திரும்புறாருங்க. அங்க ஒரு 3 கிலோமீட்டர் போயிருக்காரு. அவன் தொடக்க புள்ளியிலிருந்து எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் நிக்கிறான் அப்படிங்கிறது கேள்வி. இப்ப ஆரம்ப புள்ளியையும் அதையும் கனெக்ட் பண்ணிடலாம். இத தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒரு ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரம் வந்துருச்சு. இது ஏ, இது சி, இது பி. அப்போ ஏசி ஸ்கொயர் அப்படிங்கிறத ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர்ன்னு சொல்லலாமா? இந்த இடத்துல ஏபி ஸ்கொயர் 4 கிலோமீட்டர்ங்கிறது நம்ம தான் பிரிச்சு எழுதுறோம். 10 கிலோமீட்டர் மேல போனாரு. 6 கிலோமீட்டர் கீழ வந்தாரு. அப்ப 4 கிலோமீட்டர் மிச்சம்னு நம்ம தான் அங்க எழுதிக்கணும். பிளஸ் பிசிங்கிறது ஒரு 3 கிலோமீட்டர். ரைட். அப்போ 16 பிளஸ் 9 ஏசி ஸ்கொயர்ங்கிறது 25. ஏசியினுடைய மதிப்பு 5. அப்ப 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காருங்க. என்ன டைரக்ஷன்ல இருக்காரு அப்படிங்கிறது கேட்கறாங்க ஆரம்ப புள்ளியில. சோ ஆரம்ப புள்ளி இது. ஆரம்ப புள்ளிய ஒரு பிளஸ்ஸ போட்டு டைரக்ஷன் பார்ப்போமா? ஆரம்ப புள்ளிய ஒரு பிளஸ்ஸ போட்டோம் அப்படின்னா, அவர் இங்க இருக்காரு. இது நார்த்துக்கும், ஈஸ்ட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அவர் என்ன டைரக்ஷன்ல இருக்காரு அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல அதாவது வட கிழக்கு திசையில 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காருங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. 5 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட். வடகிழக்கில் 5 கிலோமீட்டர். சோ 6வது கேள்வியினுடைய ஆன்சர் வடகிழக்குல 5 கிலோமீட்டர் இருக்காருங்க.